பிக் பாஸ்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற வியானா, அரோரா, சுபிக்ஷா, வினோத், நம்ம கமருதீன் இருக்காங்க. இதுல 3 பேருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா அரோரா, சுபிக்ஷா, வியானா. இத வந்து பார்த்துட்டீங்கன்னா, வெளியில டேபிள் போட்டு அங்க சமையல் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம திவாகர் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவரு. கண்ணாடி கிட்ட போய் நின்னு பார்த்துக்கிட்டு, ஹார்டின் விடுறதும், ஐ லவ் யூங்கிறதும், அந்த சோபால உட்காந்துக்கிட்டே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, அவர் வந்து பிளைன் கிஸ்லாம் குடுத்துட்டு இருக்காருப்பா நம்ம திவாகர் அவர்கள். இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த சாப்பாட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு வினோத் அவர்கள் மறைக்கிறாரு. உள்ளுக்கு வரக்கூடாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, துணிய வச்சுலாம் மறைச்சுக்கிட்டு இருக்காரு. பார்க்காதீங்க, பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, டேபிள்ல உட்காந்துட்டு அங்கிட்டு திரும்ப வேண்டியதுதானே, இங்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதெல்லாம் வந்து மூடி விடுறாப்ல வினோத் அவர்கள். அப்பதான் வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதவுகிட்ட வந்துட்டு, "என்னப்பா இது? அதாவது பார்க்காதன்னு சொல்றவர் தான் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பாப்ல" அப்படிங்கிறாப்புல வந்து ஒரு அசிங்கமான ஒரு கமெண்ட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்துட்டு போனது கீழ கொட்டிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. அதுலயும் திவாகர் செஞ்சது போன வீக்ல ஓரளவுக்கு பரவால்ல. ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சில சில சில்மிஷம் பண்ணாலும் பெரிய அளவுல தெரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து கதவுகிட்ட வந்து எட்டி பார்த்துக்கிட்டு நான் பார்ப்பேன்னு குளிக்கிறத வந்து நின்னு பார்த்துக்கிட்டு, இங்கிட்டு வினோத் வந்து பார்க்காதன்னு தடுக்கிறதுமா பார்க்கறதுக்கே ஒரு மாரி அசிங்கமா தான் இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து வந்து அவர் போவே இல்ல கடைசி வரலும். அப்பதான் வந்து எஃப்ஜே வந்து இருந்துகிட்டு, அவரு ஒரு கமெண்ட் குடுக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, திவாரி விட்டுறதா இல்ல. அரோரான்னு சொல்றதுக்கு பதிலா ஏரோரான்னு சொல்லிக்கிட்டு, ஐ லவ் யூங்கிறது பிளைன் கிஸ் இங்க உட்காந்துக்கிட்டே குடுக்குறதும் ஒரு அசிங்கமான செயலா செஞ்சுட்டு இருந்தாரு. நேத்து வரலும் டாப்ல போயிட்டு இருந்தாரு. அதுலயும் வந்து வினோத் அவர்கள் கூப்பிட்டு காட்டுறாரு. கமருதீன் அங்க பாரு குளிக்கிறத வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாரி ஷையா இருக்கு. இதுக்கு முன்னாடி 8 சீசன்ல அந்த மாரி இல்ல. ஆனா இந்த சீசன்ல இப்படி ரொம்ப ஓப்பன் அப்பா போட்டுருக்காங்க. சோ அதுக்காக தான் அரோராவெல்லாம் என்ட்ரி குடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிறாப்புல தோணுது. மத்த 2 பேரும் கூட ட்ரெஸ்ல ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. ஆனா அரோராவோட இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாரி ஷையா தான் இருக்கு. அதையும் நம்ம திவாகர் அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு மாரி அசிங்கமா பண்ணாரு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. திவாகர் அவர்கள் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, இவர் வந்து 100 நாள் மக்கள் கொண்டு போலாம்னு நெனைச்சத சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவர் கன்டென்ட்க்காக ரொம்ப வலிஞ்சு போய் பேசுறது ஓரளவுக்கு ஷையா புடிக்காத மாரி இருக்கு. புடிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு இனிமே புடிக்காம போகும் அப்படின்னு தான் தோணுது. இந்த பாத்து டாப் குளியல பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.